எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, புதன் அஸ்தங்கம் தரும் பலன்கள். அதாவது புதன் அப்படிங்கிற கிரகம் அஸ்தங்கமாச்சுன்னா என்ன பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். முதல்ல அஸ்தங்கம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் வக்ர அஸ்தங்கம்னா என்ன அது தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம பலன்களை பற்றி பார்ப்போம். அஸ்தங்கம்னா என்னன்னா, சூரியன் ஒளியால் புதன் மறைந்து வலுவிழத்தல். அதாவது சூரியனை நெருங்கி புதன் போகும்போது புதனுடைய ஒளிக்கதிர்கள் மறைக்கப்படுறது, அதுக்கு பேர் தான் அஸ்தங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது சூரியன் அப்படிங்கிறது ஒரு ஒளி கிரகம், அது பெரிய ஒளி இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அது பக்கத்தில் இந்த புதன் அப்படிங்கிற சின்ன கிரகம் போகும்போது மறைக்கப்படுது. புதன் அப்படிங்கிற கிரகம் மறைக்கப்படுது. அதனால் அதனுடைய கதிர்கள் வெளியே தெரியாமல் மறைக்கப்படுறதுனால அதை அஸ்தங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இது புதன் அப்படிங்கிறது உள்வட்ட கிரகம். அதாவது சூரியனை நெருங்கி சுற்றக்கூடிய உள்வட்ட கிரகம். அதாவது சூரியனை நெருங்கி உள்ளேயும் போகும், வெளியிலையும் போகும். புதன் ரெண்டு சைடும் போகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில புதன் இருக்குது. இதுலேயும் புதன் அஸ்தங்கம் அடையும். பூமிக்கும் சூரியனை தாண்டி புதன் மறைகிறதுலையும் புதன் அஸ்தங்கம் அடையும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சூரியனை நெருங்கி இருக்கும்போது புதன் தன் வலுவை இழக்குது. இதுக்கு பேர் தான் அஸ்தங்கம். அந்த அஸ்தங்கத்திலே ரெண்டு டைப் இருக்குது. அதாவது பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் புதன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது சூரியனுக்கு உள்ள புதன் புதன் வலுவிழக்கிறது பேர் அது ஒரு டைப் ஆஃப் அஸ்தங்கம். இந்த சூரியனை தாண்டி புதன் அதாவது பூமியும் சூரியனும் அப்படியே இருக்குது. இந்த புதன் சுற்றி சூரியனை தாண்டி புதன் மறையுது. அப்படிங்கிறதுக்கு பேரும் அஸ்தங்கம் தான். அஸ்தங்கத்தில் ரெண்டு டைப் இருக்குது. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில புதன் மறைகிறதும் அஸ்தங்கம் தான். பூமிக்கும் சூரியனும் தாண்டி புதன் போய் மறைகிறதும் அஸ்தங்கம் தான். ரெண்டுமே அஸ்தங்கம் தான். இந்த ரெண்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, அதாவது சூரியன் ஒளியில் புதன் மறைக்கப்படுது, இதுதான் அஸ்தங்கம். இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் புதன் இருக்குது. அப்படிங்கும்போது சூரிய ஒளிக்கதிர்கள்னால புதனுடைய கதிர்கள் மறைக்கப்படுது. இப்போ புதனுடைய கதிர்கள் பூமிக்கு விழுகுது. அதாவது எல்லாம் ஸ்ட்ரெயிட் லைனில் வரும்போது பூமி, புதன், சூரியன் மூணுமே ஒரே லைனில் வரும்போது தான் இது அஸ்தங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் இந்த அஸ்தங்கத்தில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, புதனுடைய கதிர்கள் பூமிக்கு விழுகுது. ஆனால் பூமியிலேருந்து பார்த்தா புதன் கதிர்களை நீங்கள் உணர முடியாது. அந்த கதிர்கள் மறைமுகமாக உங்களுக்கு கிடைக்கிது, ஆனால் உங்களால் அதை உணர முடியாது. இதுதான் ஒரு வகையான அஸ்தங்கம். பூமிக்கு பக்கத்தில் புதன் இருக்கும்போது புதனுடைய கதிர்கள் பூமியில் விழுந்தாலும் அந்த கதிர்கள் மறைக்கப்படுறதுனால அந்த கதிர்கள் விழுகிறது நமக்கு தெரியலை. இது அஸ்தங்கம் நம்பர் 1. அஸ்தங்கம் நம்பர் 2 என்னன்னா, பூமியும் சூரியனும் அதே இடத்துல தான் இருக்குது. புதன் சூரியனை தாண்டி போய் மறையுது. இப்போ பூமியும் சூரியனும் அப்படியே இருக்குது. இந்த புதன் அப்படியே போய் சூரியனை தாண்டி போய் மறையுது. இப்பையும் புதன் அஸ்தங்கம் தான் அடையுது. ஆனால் இதில் என்ன இதுனா, புதனுடைய கதிர்கள் பூமிக்கு விழுகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அஸ்தங்கத்தில் புதனுடைய கதிர்கள் பூமியில் விழுகும், ஆனால் பூமியினால் அதை உணர முடியாது. புதனுடைய கதிர்கள் சூரியனால் மறைக்கப்படும், ஆனால் புதனுடைய கதிர்கள் பூமிக்கு விழுகுது. இது நம்பர் 1. நம்பர் 2 பூமியும் சூரியனும் அப்படியே இருக்குது. புதன் இங்கே போய் மறையுது. சூரியனை தாண்டி மறையும் போது இப்போ புதனுடைய கதிர்கள் பூமிக்கு விழவே இல்லை. இப்போ புதனும் சூரியனுடைய ஒளியால் மறைக்கப்படுது. இதுவும் அஸ்தங்கம் தான். ஆனால் இதுக்கு பேர் மகா அஸ்தங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஃபஸ்ட்டு இருக்கிறது நார்மல் அஸ்தங்கம். இந்த ரெண்டாவது சொன்ன அஸ்தங்கத்துக்கு பேர் மகா அஸ்தங்கம். இந்த மகா அஸ்தங்கத்தில் புதன் இருக்கும்போது இதனுடைய கதிர்கள் பூமிக்கு விழுகாததுனால இந்த புதன் ரொம்ப ரொம்ப வலுவிழந்திருக்கு, இதனால் பயனில்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஃபஸ்ட்டு டைப்பில் புதன் அஸ்தங்கம் அடையும் போது இதனால் கதிர்கள் பூமியில் விழுகிறதுனால இதில் பெனிஃபிட் இருக்குது. இந்த அஸ்தங்கத்தில் புதனுடைய பெனிஃபிட் கிடைக்கும். ரெண்டாவது மகா அஸ்தங்கத்தில் புதனுடைய பெனிஃபிட் கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கும் பெனிஃபிட் கிடைக்காததுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்ப்போமா? இதை தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அஸ்தங்கம் நான் காமிச்சேன்ல, பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் புதன் இருக்குது. இப்போ புதனுடைய கதிர்கள் பூமிக்கு விழுகுது, ஆனால் பூமியினால் உணர முடியாது இந்த கதிர்கள் விழுகுதா அப்படின்னு தெரியாது. ஆனால் புதனுடைய கதிர்கள் சூரியனால் மறைக்கப்பட்டு, ஆனால் கதிர்கள் பூமிக்கு வருது. அதனால் இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, புதன் சார்ந்த காரத்துவங்கள், புதன் எதெல்லாம் குறிக்குதோ அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.
ஆனால் கிடைச்சதை வந்து நீங்கள் உணர மாட்டீங்க அப்படிங்கிறத இந்த அஸ்தங்கம் சொல்லுது. ஒரு உதாரணம் சொல்லவா? இப்போ உதாரணத்துக்கு வந்து புதன் அப்படிங்கிறது தாய் மாமன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த தாய் மாமனுடைய உதவி வந்து இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அஸ்தங்கமானாலும். புதன் அஸ்தங்க தான், இதை தான் அஸ்தங்கம்னு சொல்கிறோம். புதன் அஸ்தங்கமாக இருக்கும், ஆனால் தாய் மாமனுடைய உதவி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அவர் ஒன்றுமே உதவாத மாதிரி நம்ம வந்து அவரை சீப்பாக ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அல்லது வந்து புதன் அப்படிங்கிறது கல்வி, கல்வி வந்து நமக்கு கிடைக்கும், ஆனால் அதை வந்து நம்ம சீப்பாக ட்ரீட் பண்ணி இந்த கல்வினால் ஒரு பயன் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளே வெறுத்து ஒதுக்கிடுவோம். அதனால் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து மேலே வரமாட்டோம். ஆனால் பெனிஃபிட் கிடைக்கும், ஆனால் நம்ம உதாசீனப்படுத்தி தள்ளிடுவோம். அதுதான் இந்த அஸ்தங்கம் சொல்லுது. இந்த மகா அஸ்தங்கம் அப்படிங்கிறது இந்த புதனுடைய கதிர்கள் பூமிக்கு விழுகாது, புதன் வந்து மறைக்கப்படும் சூரியன் வழியில். இந்த அஸ்தங்கத்தில் வந்து எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது, தாய் மாமனால் உங்களுக்கு உதவி கிடைக்காது, கல்வி உங்களுக்கு வராதுன்னு சொல்லணும். இதில் வந்து கல்வி வரும், ஆனால் நீங்கள் வந்து அதை உதாசீனப்படுத்திட்டு வேற ஒரு ஃபீல்டுக்கு போயிடுவீங்க அப்படிங்கிறத இது சொல்லுது. இதில் வந்து கல்வியே உங்களுக்கு வந்து பாதிப்பை தான் கொடுக்கும். கல்வி வராது, மக்கா இருப்பான், பேச வராது. புதனுடைய காரத்துவம் என்ன, பேச்சு அப்போ பேச வராது. அதே மாதிரி வந்து யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, ஒரு புரிதல் இல்லாத ஒரு ஆளாக இருப்பான், புத்திசாலித்தனமே இருக்காது, ஒரு முட்டா பயலாக இருப்பான். அதே மாதிரி படிப்பே வராது அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து படிப்பு வரும், ஆனால் அதனால் பயன் இருக்காது. இதில் வந்து படிப்பே வராது. இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். இந்த அஸ்தங்கத்தில் பெனிஃபிட் இருக்கும், ஆனால் உணர மாட்டீங்க. அதை வந்து அனுபவிக்கிறதுல வந்து நீங்களாக வந்து அதை அனுபவிக்காமல் போயிடுவீங்க. இதில் வந்து அந்த பெனிஃபிட்டே கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். இதில் கிடைச்சி உதாசீனப்படுத்துவோம், இதில் கிடைக்காதுன்னு சொல்கிறோம். இதுதான் இந்த ரெண்டு அஸ்தங்கத்துக்குள்ள டிஃபரன்ஸு. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. புரியல அப்படின்னா திரும்பவும் இதை போட்டு பாருங்கள். இப்போ வக்ர அஸ்தங்கம்னு ஒன்று இருக்குது, வக்ரம்னு ஒன்று இருக்குது. இப்போ சூரியனுக்கு முன்னும் பின்னும் 14 டிகிரிக்குள்ளே புதன் இருந்தால் புதன் அஸ்தங்கம் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஆனால் 12 டிகிரிக்குள்ளே இருந்தால் வக்ர அஸ்தங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சூரியனுக்கு முன்னாடியோ பின்னாடியோ 12 டிகிரிக்குள்ளே புதன் இருந்தால் அதை வக்ர அஸ்தங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த வக்ர அஸ்தங்கம் வந்து 2 கிரகங்களுக்கு மட்டும்தான் பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று சுக்கிரன், இன்னொன்று புதன். மீதி குரு, சனி, செவ்வாய் இந்த 3க்கு வந்து ஒன்று வக்கரமாகும் அல்லது அஸ்தங்கமாகும். வக்கர அஸ்தங்கம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வக்கர அஸ்தங்கம் ஆகக்கூடிய 2 பிளானட் வந்து ஒன்று புதன், இன்னொன்று சுக்கிரன். சுக்கிரனை பற்றி நான் சொல்கிறேன். இதில் வந்து புதனை பற்றி பார்ப்போம். இப்போ நார்மல் அஸ்தங்கத்தை பார்த்தாச்சு. வக்கர அஸ்தங்கம்னா என்ன அப்படின்னா, இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் புதன் இருக்குது. இந்த பூமியினுடைய, அதாவது இந்த புதனுடைய கதிர்கள் வந்து பூமிக்கு விழுகிறத உணர முடியாதது வந்து அஸ்தங்கம் அப்படின்னு சொல்கிறோம். வக்கர அஸ்தங்கம்னா பூமி வந்து கொஞ்சம் பின்னோக்கி போகிற மாதிரி ஒரு பின்பத்தை கொடுக்கும். அதாவது ஒரே கோட்டில் இல்லாமல் பூமி வந்து கொஞ்சம் விலகி மேலே போகிற மாதிரி ஒரு பின்பத்தில் இந்த அஸ்தங்கம் ஆச்சுன்னா இது பேர் வந்து வக்கர அஸ்தங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது பூமிக்கு விழுகும், அது பூமி வந்து பின்னோக்கி இருக்கிறதுனால இதை வக்கரமாக எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த கதிர்கள் விழுகிறத பூமியினால் உணர முடியாது. இதை தான் நம்ம வக்கர அஸ்தங்கம் அப்படின்னு சொல்கிறோம். வெறும் வக்கரம் அப்படின்னா இதில் வந்து அஸ்தங்கம் கிடையாது. அஸ்தங்கம்னா என்னென்னா, இந்த புதனுடைய கதிர்கள் பூமிக்கு விழுகிறது மறைக்கப்படுறது தான் அஸ்தங்கம். ஆனால் இதில் வந்து பூமி பின்னோக்கி இருக்கிறதுனால புதனுடைய கதிர்கள் டைரெக்டாக பூமிக்கு விழுகுது. அப்போ இது வக்கரம் மட்டும்தான் இருக்குது, அஸ்தங்கம் ஆகலை. கொஞ்சம் பின்னாடி மேல் நோக்கி, அதாவது பின்னோக்கி வந்து பூமி கொஞ்சம் போனதுனால இந்த கதிர்கள் வந்து பூமிக்கு விழுகிறத உணர முடியும். ஆனால் பின்னோக்கி இருக்கிறதுனால இதை வக்கரம்னு சொல்கிறோம். புதன் வந்து வக்கரம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம். ஆனால் இதில் வக்கர அஸ்தங்கம்னா இதுலேயும் கதிர்கள் மறைக்கப்பட்டு கொஞ்சம் பின்னோக்கி பூமி இருக்கிறதுனால இதை வக்கர அஸ்தங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த வக்கர அஸ்தங்கம் யாருக்கு இருக்குதோ அவங்க வந்து பக்கா டேலண்டடாகவும் ஜீனியஸாகவும் இருப்பாங்க. யார் ஒருத்தங்களுக்கு வந்து புதன் வக்கரமாகவும் அஸ்தங்கமாகவும் இருக்கோ இவங்க தான் வந்து சயின்டிஸ்டாக இருப்பாங்க. இப்போ முதலமைச்சர் ஜெயலலிதா ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் வந்து வக்கர அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கும். அவங்க எவ்வளோ லாங்குவேஜஸ் தெரிஞ்சு வச்சுருக்காங்க, எவ்வளோ பக்காவாக வந்து பேச முடியுது, எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதகத்தை பாருங்கள், புதன் வக்கர அஸ்தங்கம். என்னுடைய ஜாதகத்திலையும் புதன் வக்கர அஸ்தங்கம். அதுக்காக நான் பெரிய ஆளுன்னு சொல்ல வரல, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ வக்கர அஸ்தங்கம் இருக்குது அப்படின்னா உங்களால் வந்து பக்கா நாலேஜை வந்து கெயின் பண்ண முடியும். ஆனால் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, இது அஸ்தங்கம் ஆகிறதுனால இதை பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்கிறத வந்து நம்ம உதாசீனப்படுத்திடுவோம். அல்லது வந்து பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்லணும். பெனிஃபிட் வந்து கிடைக்காம லேட்டாக கிடைக்கும், அல்லது வந்து அதை உணராமல் இருக்கும். அதுதான் இந்த அஸ்தங்கம் சொல்லுது. வக்கர அஸ்தங்கம் அப்படிங்கிறது வந்து நிறைய சயின்டிஸ்ட் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வக்கர அஸ்தங்கம் இருக்கும். அவங்க பக்கா டேலண்டடாக இருப்பாங்க, எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரியும். வக்கரம் அப்படிங்கிறதும் டேலண்ட் தான், ஆனால் இதில் வந்து கொஞ்சம் நேர்வழியில் போவாங்க. வக்கர அஸ்தங்கம் அப்படிங்கிறது வந்து அதை விட பக்கா டேலண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. இதை ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஆனால் ஒரு கிரகம் அஸ்தங்கமான அதனுடைய பெனிஃபிட் வந்து ஒன்றும் மறைக்கப்படும், அல்லது வந்து லேட்டாக கிடைக்கும், அல்லது வந்து கிடைக்கிறத நம்ம உணராமல் இருப்போம் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை சிம்பிளாக இன்னும் நல்லா தெளிவாக சொல்லணும் அப்படின்னா,
சத்து குறைபாடு, ஒரு குறைபாடு தான் அஸ்தங்கம் அப்படி வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு குறை இருக்குதும், அதுக்கு பேர் தான் அஸ்தங்கம். இப்போ புதன் அஸ்தங்கமாயிருந்தா புதன் வந்து பேச்சு, அப்போ பேச்சில் வந்து குறைபாடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது, சத்து குறைபாடு இருக்குது, உடல் பலகீனமாக இருக்கிறது, இந்த மாதிரி குறைபாடுகளை குறிக்கிறது தான் அஸ்தங்கம். எந்த கிரகம் அஸ்தங்கமாக இருக்கோ அதில் குறைபாடு இருக்கும். இப்போ புதன் எந்தெந்த உறுப்புகளை குறிக்குது? கழுத்து, தொண்டை, தோள்பட்டை, தோல், நரம்பு, நாக்கு, நுரையீரல். இப்போ இதில் வந்து ஏதாவது ஒரு இதில் வந்து ஒரு பாதிப்பு இருக்கும். புதன் அஸ்தங்கமாக இருக்குது அப்படின்னா இந்த உறுப்புகளில் வந்து கண்டிப்பான முறையில் ஒரு பாதிப்பு இருக்கும். இப்போ நுரையீரல் அப்படின்னா நுரையீரல் வந்து சுவாச பிரச்சனை இருக்கும், கோளாறு இருக்கும், சுவாச கோளாறு இருக்கும், அதான் குறைபாடு இருக்கும். இப்போ நுரையீரல் என்ன பண்ணுது? பிரீத்திங், அதாவது மூச்சு திணறல் வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். தோலில் வந்து சத்து குறைபாடுனால ஏதாவது ஒரு பாதிப்பு வரும், தோலில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லலாம். நரம்பு வீக்னஸாக இருக்கிறதுனால பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது சம்மந்தப்பட்ட உறுப்புகளில் சத்து குறைபாடுனாலேயோ ஒரு உடல் பலகீனத்தினாலேயோ ஒரு குறைபாடு வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். எந்த கிரகம் அஸ்தங்கமானாலும் இதை புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. இப்போ அஸ்தங்கம் ஆயிடுச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறது? உயிரியாக விட முடியும்? இந்த அஸ்தங்கத்தை எப்படி ஸ்ட்ராங் ஆக்குறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அஸ்தங்கம்னா சத்து குறைபாடு அல்லது ஒரு பலகீனம். இதை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு என்ன பண்ணணும்? புதன் சார்ந்த காரத்துவத்தை அடிக்கடி இயக்குனீங்கன்னா ஸ்ட்ராங் ஆயிரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? பூனை வளர்த்தீங்கன்னா இந்த புதன் வந்து வலுவடையும். துளசி செடி வளர்த்தீங்கன்னா வலுவடையும். அடிக்கடி புத்தகம் படிக்கிறீங்க, ஓவியம் வரைகிறீங்கன்னா புதன் வந்து ஸ்ட்ராங் ஆகும். லவ் பண்ணிங்கன்னா புதன் ஆக்டிவேட் ஆகும். எப்பயும் இளமையாக இருக்கலாம். புதன் வந்து இளமைக்குரிய பிளானெட்டு. அப்போ யாரெல்லாம் இளமையாக இருக்காங்க, வயசானாலும் இளமையாக இருக்காங்களோ அவங்க ஜாதகத்தில் வந்து லக்னத்தோட புதன் கனெக்ட் ஆகிருக்கும் அல்லது குருவோட புதன் கனெக்ட் ஆகிருக்கும். அப்படி இருக்கிறவங்க வந்து எப்பயுமே எங்கே இருப்பாங்க அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். வேறு உறவுகளில் வந்து தாய்மாமன், நண்பன், இளைய சகோதரி, காதலி எல்லாத்தையுமே வந்து புதன் குறிக்குது. அப்போ புதன் சார்ந்த விஷயங்களை வந்து ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட காரத்துவங்கள் நிறைய தெரிஞ்சு அதை நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆகும். புத்தகம் படிக்கலாம், லவ் பண்ணலாம், பார்க்குக்கு அடிக்கடி போயிட்டு வரலாம், அல்லது குதிரை, பூனை, கருடன். கருடன் வளர்க்க முடியாது, குதிரையோ பூனையோ வந்து நம்ம வளர்க்கலாம். அதே மாதிரி புதன் சார்ந்த சத்துள்ள உணவுகளை வந்து எடுத்துக்கணும். அல்லது வந்து இந்த உடல் உறுப்பில் வந்து சத்து குறைபாடு வரும், பலகீனம் வரும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்போ புதன் அஸ்தங்கம், புதன் வக்கர அஸ்தங்கம், புதன் வக்கரம் அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கும்னு நான் நம்புகிறேன். இது ஒன்றும் இல்லை, அந்த பெனிஃபிட் கிடச்சி நீங்கள் அனுபவிக்க மாட்டீங்க, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அதுதான் அஸ்தங்கம். இது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். புரியாதவங்க திரும்ப வீடியோ போட்டு கேளுங்க, தெளிவாக தான் நான் சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? புதன் சார்ந்த காரகத்துவங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது சத்தை வந்து நீங்கள் இயக்கணும், சத்தை வந்து அதிகப்படுத்தணும். அது சார்ந்த விஷயங்கள் நிறைய பண்ணிங்கன்னா இது வலுவடையும். இதுதான் புதன் அஸ்தங்கத்தை பற்றின புரிதல். உங்களுடைய புரிதல் இதை பற்றி எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.